உடநாடு கேஸ் உங்களுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதனால திமுகவுக்கு பயந்துன்னு நீங்க இந்த ஆட்டத்தை விலகிட்டீங்கன்னு இந்த தேர்தல் விலகிடுச்சு அதிமுக தான் சொல்லணும். அப்பட்டமான வார்த்தைன்னு சொன்னா தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கு. அதிமுக தொண்டரை எடப்பாடியை புறக்கணிச்சிருக்காங்க. பாருங்க, திமுக 3 மாசத்துல அந்த கொடநாடு கேஸை முடிப்புன்னு தானே மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாரு தளபதி ஸ்டாலின். 3 வருஷம் ஆக போகுது இல்ல, என்னாச்சு? ஒவ்வொரு வாட்டி எதுக்கு வாய்தா வாங்குறீங்க போய் கோர்ட்ல? இன்னும் கண்டுபிடிக்கிறீங்க. சுதாகர் ஐஜி அப்போ விசாரிச்சு முடிச்சாரு சசிகலா மேடத்தையும். நான் தான் இருந்தேன் நம்ம கூட அப்படின்னு விசாரிக்கும் போது விசாரிச்சு முடிச்சாருல, இன்னும் அதை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி செத்தான் 6 பேரு? அதுவும் பச்சிலம் குழந்தைலாம் அவன் குற்றவாளி குழந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குழந்தை தானே. திமுக கிட்ட அந்த வழக்கு அப்பயே என்ஆர் இல்லாம தலையிட்டாரு. அவர்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமா எல்லாமே இருக்கு. அதை நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குற்றவாளி உங்க கையில தானே இருக்காரு, உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட அந்த வழக்கு இருக்கு. அது முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப 6 பேருக்கு செத்து போனதுக்கு தற்கொலை தான் காரணமா? அப்படியே 3 மாதத்துல நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு 3 வருஷம் ஆகும். இது வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் எடப்பாடி கூப்பிட்டியா விசாரிக்கல. அன்றைய முதலமைச்சர் அவரு, காவல்துறைக்கு பொறுப்பானவர் அவரு, அவர் மேல ஏன் விசாரணை கூட தோங்கல. அதனாலதான் மார்டின் மூலியமா மருமகன் தமிழ்நாட்டிலே லாட்டரி சீட்டு நடத்தல. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஒரு 560 கோடி கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. கொடநாடு படம் தானே, அவர் மூலியமா வந்துருக்குது உங்க அக்கௌண்ட்ல. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். இல்ல, மார்டினுக்கு 560 கோடி வந்ததுங்க. அவன் ஒரு இல்லீகல் பிசினஸ் மேனுங்க. அவங்க இது வரைக்கும் ஏங்க விசாரணை நடத்தல? இதே அமலாக்கத்துறை ஏங்க நடத்தல? இதே ஈடி ஏங்க நடத்தல? 560 கோடி ஆளுங்கட்சிக்கு போய் ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஒருத்தன் போய் கொடுக்குறான்னா இல்லீகல். அவன் லாட்டரி சீட்டு இல்லீகலா நடத்துறான். அம்மா தமிழ்நாட்டை விட்டு அந்த லாட்டரி சீட்டை ஒழிக்கணும், மாட்டின ஒழிக்கணும்னு ஒழிச்சுங்க. அவங்க கையில 560 கோடி, நீ மோடி 6000 கோடி வாங்கிட்டா 6000 கோடி நீ அவங்க கையில வாங்கலாமா? இதை எடப்பாடி ஒரு இடத்துலயாவது பேசினாரா? மாட்டினை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினாரா எடப்பாடி? சொல்லுங்க. கொடநாடு கேஸ் உங்களுக்கு தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதனால திமுகவுக்கு பயந்துன்னு நீங்க இந்த ஆட்டத்தை விலகிட்டீங்கன்னு இந்த தேர்தல் விலகிடுச்சு அதிமுக தான் சொல்லணும். இது அப்பட்டமான வார்த்தைன்னு சொன்னா தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சிருக்கு. அதிமுக தொண்டரை எடப்பாடியை புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியான திமுகவோட எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கள்ள உறவுல நேரடியாவே நீங்க சொல்ற குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா, நேரடியாவே இவங்க ஆளுங்கட்சியை ஜெயிக்கணும் அப்படின்னு விலகி விட்டாரு தேர்தல்ல இருந்து அப்படின்னு சொல்றீங்க. திமுக 3 மாசத்துல அந்த கொடநாடு கேஸை முடிப்புன்னு தானே மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினாரு தளபதி ஸ்டாலின். 3 வருஷம் ஆக போகுது இல்ல கிட்டத்தட்ட. என்னாச்சு? ஒவ்வொரு வாட்டி எதுக்கு வாய்தா வாங்குறீங்க போய் கோர்ட்ல? இன்னும் கண்டுபிடிக்கிறீங்க. சுதாகர் ஐஜி அப்போ விசாரிச்சு முடிச்சாரு சசிகலா மேடத்தையும். நான் தான் இருந்தேன் நம்ம கூட அப்படின்னு விசாரிக்கும் போது விசாரிச்சு முடிச்சாருல, இன்னும் அதை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப எடப்பாடியாருக்கு சாதகமா கொடநாடு வழக்கை கொண்டு போறதுக்கு தான் ஆளுங்கட்சி திமுக. நீங்க நினைச்சு போதுங்க, ஒரு 6 பேர் தானா செத்துவானாங்க அந்த வழக்குல இருக்கிறவன். அப்படின்னா கொரோனா வந்தது? கொரோனா இல்ல அப்போ அது எப்படி செத்தான் 6 பேரு? அதுவும் பச்சிலம் குழந்தைலாம் அவன் குற்றவாளி குழந்தையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், குழந்தை தானே. திமுக கிட்ட அந்த வழக்கு அப்பயே என்ஆர் இல்லாம தலையிட்டாரு. அவர்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமா எல்லாமே இருக்கு. இப்ப எம்பியா இருக்கு, ராஜ்யசபா எம்பியா இருக்கு, என்ன அது நடத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குற்றவாளியும் உங்க கையில தானே இருக்காரு, உங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட தானே அந்த வழக்கு இருக்கு. அது முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப 6 பேருக்கு செத்து போனதுக்கு தற்கொலை தான் காரணமா? அப்படியே 3 மாதத்துல நான் முடிச்சு தரேன்னு சொல்லி 3 வருஷம் ஆகும். இது வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ண முடியும். குறைஞ்சபட்சம் எடப்பாடி கூப்பிட்டியா விசாரிக்கல. அன்றைய முதலமைச்சர் அவரு, காவல்துறைக்கு பொறுப்பானவர் அவரு, அவர் மேல ஏன் விசாரணை கூட தோங்கல. என்னுடைய எடப்பாடியாருக்கு எதிராக விசாரணையை செய்வதற்கு திமுக அரசு தயங்குதா பயப்படுதா? பயப்படல, தயங்கல, அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் மார்டின் மருமகன் மூலியமா மருமகன் தமிழ்நாட்டிலே லாட்டரி சீட்டு நடத்தல. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஒரு 560 கோடி கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. இங்க ஒரு டொனேஷன் கொடுக்குற அந்த பணம் எங்கிருந்து வந்தது? கொடநாடு படம் தானே, அவர் மூலியமா வந்துருக்குது உங்க அக்கௌண்ட்ல. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சொல்றேன். அதாவது நீங்க சொல்றது எடப்பாடியார் மூலமா மார்டினுக்கு போய் மார்டின்ல இருந்து ஆளுங்கட்சி திமுக வந்திருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, மார்டினுக்கு 560 கோடி வந்ததுங்க. அவன் ஒரு இல்லீகல் பிசினஸ் மேனுங்க. அவங்க இது வரைக்கும் ஏங்க விசாரணை நடத்தல? இதே அமலாக்கத்துறை ஏங்க நடத்தல? இதே ஈடி ஏங்க நடத்தல? அவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கம் பண்ணிருக்காங்க. ஏங்க அதெல்லாம் பண்ணி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கினேன் ஏங்க நடத்த மாட்டேது? இதே நரேந்திர மோடி ஏங்க நடத்த மாட்டாரு? நீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில். தமிழ்நாட்டுல உங்களை நம்பி 1 கோடி தருவாங்களா? தரமாட்டாங்க. இதை என்ன நம்பி தருவாங்களா? 560 கோடி ஆளுங்கட்சிக்கு போய் ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு ஒருத்தன் போய் கொடுக்குறான்னா இல்லீகல்.
அவன் லாட்டரி சீட்டு இல்லீங்களா நடத்துறவன். அம்மா வந்து புரட்சி அம்மா வந்து தமிழ்நாட்டை விட்டு அந்த லாட்டரி சீட்டை ஒழிக்கணும், மாற்றின ஒழிக்கணும்னு ஒழிச்சுங்க. அவங்க கையில 560 கோடி, நீ மோடி 6000 கோடி வாங்கிட்டா 6000 கோடி நீ அவங்க கையில வாங்கலாமா? திமுக வந்து 650 கோடி, மோடி 19 ஸ்டேட்ல ஆட்சி பண்றாரு, நீங்க பண்றது ஒரு ஸ்டேட்ல. உங்களுக்கு 650 கோடி வருமானம் வரும்போது 19 ஸ்டேட்ல டொனேஷன் கொடுக்க மாட்டானா? கொடுக்க மாட்டாங்களா? இது இல்லாம மத்திய அரசு அவங்களுக்கு அது தப்பா. ஆனா இவங்க மாட்டின்ட்ட வாங்க. இதை எடப்பாடி ஒரு இடத்துலயாவது பேசினாரா? மாட்டினை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினாரா எடப்பாடி? சொல்லுங்க. ஆனா இந்த தேர்தல் நிதி பத்தி பேசினார், தேர்தல் பத்திரத்தை பத்தி அவர் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. ஆனா மார்டினோட இணைத்து பேசலாம். அந்த பணம் எடப்பாடி பணம் நான் சொல்றேன், மறுக்க முடியுமா? மார்டினுக்கு 560 கோடி திமுக எப்படிங்க சும்மா கொடுப்பான்? நீங்க சொல்லுங்க. திமுக அவனுக்கு என்ன ஒரு எந்த உறவும் இல்லை. தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டு வைக்கல அவன், தமிழ்நாட்டில் மணல் குவாரி நடத்தல அவன், கிஸ்டி கூட்டு மாதிரி கூட்டு எதுவும் பிடிச்சிட்டு நடத்தல அவன். அப்புறம் எப்படிங்க அந்த பணம் அவனுக்கு இவர் கொடுக்க வேண்டிய திமுக அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க. நீங்க திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை ரொம்ப பலமா சொல்றீங்க. திமுகவும் அதிமுகவும் வந்து கள்ள உறவு வச்சிருக்குங்கிற மாதிரி தான். அந்த மார்டின் கிட்ட இருந்து வாங்கின பணம் முழுக்க முழுக்க அது எடப்பாடி பணம் தான். கொரோனா கோசம் ஊதி மூடத்துக்கு கொடுத்த பணம் நான் சொல்றேன். இல்ல நீங்க நிரூபிங்க. தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து உதயநிதியா கடுமையா தாக்குனாரு, மு.க. ஸ்டாலினா கடுமையா தாக்குனாரு. இதுக்கு பதிலா இவரு வந்து எந்த கடுமையாவும் தாக்கலுங்க. கடுமையா தாக்குன்னு இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கணும் இல்லையா? இல்லீகல் மார்டின், இல்லீகல் பிசினஸ் பண்றவன், லீகல் பிசினஸ் பண்றவங்க கிடையாது. அவங்க மருமகன் கூட உனக்கு எப்படி தொடர்பு, உனக்கு எப்படி 560 கோடி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு பதில் எங்க இருக்கு உங்ககிட்ட? எங்கேயாவது அதை பத்தி ஆணித்தரமா பேசாரா? போற போகிற டச் பண்ணிட்டு போக ஏன் கேஸ் போடல? நான் என்ன கேட்கறேன், எடப்பாடியா இந்த 560 கோடி திமுக வாங்கியிருக்கு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் வாங்கலாமா இல்லையா? வாங்கிருக்கணுமா இல்லையா? பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக அந்த தேர்தலோட அழிஞ்சு போகும்போது உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு கோபம் வரணுமா வர வேணாமா? எதுங்க அதிமுக காணாம போகன்றாரு. இன்னும் உண்மைதானே? எப்பயோ பூத்துல ஆள் இல்லாமல் அதிமுக இப்பயோதான் காணாம போச்சு. வருகிற தேர்தல் கூட ரிசல்ட் தான் வரப்போகுது, அவ்வளவுதான். நம்ம அதிமுக தான் பார்த்துட்டோம், பூத்துல யாருமே இல்லையே. இல்ல அது உண்மையான அப்ப அந்த ரெட்டாளமையிலையும் அதிமுக மீதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. அண்ணாமலையில அவங்க அப்பா உண்ணாமலை வந்தவரை அழிக்க முடியாது, அவங்க அம்மா வந்தாங்க. நான் சொல்றேன், அதிமுக உருவாக்குறது ஒரு அடிமட்ட தொண்டன் அனகாபுத்தூர் ராமலிங்கத்தால் உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் தன்னை அதே போய் இணைத்துக் கொண்டார். ஆமாமா, தொண்டர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அன்னைக்கு புரட்சி தலைவர் பின்னாடி வந்தது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் திமுக விட்டு விலகும் போது. யார் வந்தாங்க? திருவள்ளூர் மாவட்டம் எஸ்.எம். துரைராசு மட்டும் தான் வந்தாரு. இன்னைக்கு புரட்சி தலைவர் சொல்ற அண்ணன் பண்ருட்டியாரும் அன்னைக்கு வரல, மறைந்த ஆரம்பிக்கிறப்போ அன்னைக்கு யாருமே அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் வெளில வரும்போது அன்னைக்கு வரல. அதுக்கு எஸ்டிஎஸ்ல இருந்து எல்லாருமே சொல்றேன் நான். ஒவ்வொருத்தரா தான் அப்புறம் இணைத்துக் கொண்டாங்க புரட்சி தலைவர்கள் நம்பிக்கை வர. அதனால புரட்சி தலைவருக்கு அந்த கதி தான். ஆனா அண்ணாமலை இதை சொன்னார விட இன்னொன்னு சொன்னார், நீங்க அதை ஞாபகப்படுத்தல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2 சோதனை காலம். ஒரு சோதனை காலம் புரட்சி தலைவரை வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கிறது, 2வது எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கிறதுன்னு சொன்னார்ல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. இது 2 மறக்க முடியாத துரோகம்னு சொன்னார்ல. அண்ணாமலை சொல்றது அத்தனையும் பொய்ன்னு சொல்ல முடியாது, அத்தனையுமே உண்மைன்னு சொல்ல முடியாது. நல்லதை எடுத்துங்க, கட்டளை விட்டுருவோம். அவர் தெரிஞ்சே தெரியாமலே 3% இந்த பாரதிய ஜனதாவோட வாக்கு வாங்கிய இன்னைக்கு 16ல இருந்து 20% உயர்த்திருக்காரா இல்லையா? இல்ல அது ஒரு சந்தேகத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கிங்கிறது அதிமுகவுக்கு போற எல்லா இந்து ஆதரவுடைய வாக்குகளை திசை திருப்பதான் இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் வராங்க. ஒரே நீங்க வாக்கு என்னைக்கு 4ஆம் தேதி ஜூன் மாசம் திரும்ப பேட்டி கேளுங்க, நான் தரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈக்குவலா இருக்கும் பிஜேபியோட வாக்கு. ஆனா 1% கூட இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த தேர்தலில். இந்த தேர்தல் நரேந்திர மோடி ஸ்டாலினுக்காக இருக்கிற தேர்தல் தான். அதனால கண்டிப்பா மக்கள் வந்து ஸ்டாலினை விரும்பாதவர்கள் எல்லாரையும் 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடலாம் நினைக்க முடியாது. பணத்துக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப இவ்வளவு பயம் இல்லைன்னா திமுக பல இடங்கள் 500 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். சென்னையில கொடுக்கல, மொத்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சி கொடுத்திருக்கு பணம் இல்ல, ஆனா வந்து அதிமுகவுல வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கல. இல்ல வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்களே. சேலத்துல அண்ணன் எடப்பாடி அவருக்கு 250 ரூபாய் கொடுத்துருக்காரு. 250 சேலத்துக்கு மட்டும் அவர் தொகுதி ஜோத்தடா ஆச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு.
அப்ப உங்களுடைய பார்வையில அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு தான் போகும், வெற்றி வாய்ப்பே இல்லைன்றீங்களா? ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கு இது பிஜேபிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க. அவங்க ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட பிஜேபி கூட்டணி, அது அவங்களுக்கு பெரிய வெற்றி தானே. திராவிட முன்னேற்ற கழகம் 38 தொகுதி சென்னையில தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதுல ஒரு தொகுதி தோத்தா கூட பெரிய தோல்வி தானே. இவங்க ஏறுறாங்க, அவங்க இறங்குறாங்கன்னு அர்த்தம். இதுல நான் தான் சொன்னேன், இந்த தொகுதி ஏதாவது மறுக்க முடியுமா? நயனாராயணன் திருநெல்வேலியில ஜெயிப்பாரு, அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிப்பாரு, எங்க அண்ணன் டிடிவி தேர்தல ஜெயிப்பாரு, சௌமியா எங்க இடமான சௌமியா அன்புமணி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தருமபுரியில ஜெயிப்பாங்க. அண்ணன் வேலூர்ல வேசி சண்முகம் ஜெயிப்பாரு. ஜெயிச்ச பண்ண திரும்ப அவர் பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு துறைமுருக கட்சிக்காரங்க துரோகம் பண்ணு தளபதி ஸ்டாலின் போய் அழுவாரு. இந்த நாடகம் நடக்க தானே போகுது, இதெல்லாம் பார்க்க தானே போறோம். திமுக நினைக்கிற மாதிரி 40-40 இந்த வாட்டி கண்டிப்பா கிடையாது. எங்களுடைய கணிப்பு கரெக்டா இருந்தால் அதிமுக 2 தொகுதியும் திமுக 30 தொகுதிக்குள்ளதான் வரும். மிச்சம் 8 தொகுதி பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறும். நீங்க வேலூரை வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்றீங்க, ஏசி சண்முகம் வெற்றி பெறுவாருன்னு. அவர் இந்த தேர்தல் என்ன சொன்னாருன்னா, நான் போன தேர்தலே வெற்றி பெற வேண்டியது, ஆனா அதிமுக மாவட்ட செயலாளர் அப்போது அமைச்சரா இருந்த KC வீரமணி வந்து அரோகம் செஞ்சுட்டாரு. அதனால ஏற்கனவே துறைமுருகன் தோத்துட்டாருங்க 2021 ராமோட தோத்தாரு. ராமோட தோற்றது வாபஸ் வாங்கி அது பெரிய படம் கைமாறின்றது நமக்கு தெரியல. சும்மா நாமக்கு ஒரு கேச மாதிரி போட்டு வச்சீங்கன்னா வாபஸ் வாங்க. இவரு துரைமுருகன் வந்து வீரமணி மிரட்டி தானே வாபஸ் வாங்கினாரு. நீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த ஒரு தொகுதியை நாம் ஜெயிச்சா மந்திரியாவும் உங்களுக்கு அதனால தானே இப்ப குவாரி பிசினஸ் எல்லாம் வீரமணிக்கு கொடுத்துருக்காரு, KP முன்சாமி கொடுத்துருக்காரு. அந்த மாவட்ட இன்சார்ஜ் யாரு? வீரமணி. அவருக்கு மேல பாஸ் யாரு? முன்சாமி. அவரு. இவங்க 2 பேரும் மட்டும் குவாரி எப்படி வந்தது? திமுக கொடுப்பானா? விட்டு கொடுப்பானா? இதுக்கு பரிகாரம் தானே கொடுத்தாப்புல. இதெல்லாம் விட்டுருவேன். நான் ஒரே ஒன்று கேட்கறேன், இவர் துரைமுருகன் செயலாளர் கொடுக்குற நீங்க ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. எல்லாருக்கும் ஞாபகம் படுத்தமா. இதுதான் நான் சொல்லுவேன், தேர்தலில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி காமிக்கணும். நீங்களா அப்பதான் அர்த்தம், நான் காசு கொடுத்து தானே ஜெயிச்சேன், அது விலைக்கு வாங்கி தானே ஜெயிச்ச KC வீரமணிய. நீங்களா வந்து என்ன ஜெயிக்க வைக்கலன்னு தானே பொருள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து VK சசிகலா அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்பும் தொண்டர்களுக்கு கொடுக்கல. ஆனா இப்ப வந்து உறுப்பினர் படிவம் வந்து எல்லா தொண்டர்களுக்கும் அனுப்பியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எல்லா கட்சிக்காரனும் போய் நம்ம இந்த தேர்தலில் நம்ம கண்டெஸ்ட் பண்ணோமா, வந்தே பாரத் ட்ரெயின்ல நம்மளும் மோடி கூட டிடிவி ஏறின மாதிரி OPS ஏறின மாதிரி நம்மளும் ஒரு சீட்டை வாங்கி ஏறிடுவோம் தான் போய் வலியுறுத்தினாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணோம், தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பிரச்சாரம் பண்ணோம், எல்லாம் அந்த அம்மாவுடைய ஆதரவு எல்லாரும் போய் கேட்டோம். கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நம்ம போய் எப்படி ரெட்டை இலட்சணத்துல எதிர்த்து போட்டிடுறது, ரெட்டலைக்கு எதிராக நம்ம போய் எப்படி வாக்கு சேகரிக்குதுன்னு கேட்டாங்க. அப்போ RK நகர்ல டிடிவி தினகரன் எதுக்கு நிக்க வச்சீங்க? ரெட்டலைக்கு எதிரா. ஆனால் மதுசூதனுக்கு எதிராக எதுக்கு நிக்க வைக்கணும்? அதே மாதிரி 2019 தேர்தலில் 1000 கோடிக்கு மேல செலவு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா அதிமுக வேட்பாளர் தோக்கடிச்சது யாரு? 2019 யார் தோக்கடிச்சாரு? இதே டிடிவி தினகரன். அதனால தானே திமுக 38 தொகுதி வந்து. அதாவது அந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மத்திய அரசோட பிஜேபியோட அடிமையாயிட்டாங்க. எப்படி எடப்பாடி திமுக கிட்ட அடிமையானாரோ அது மாதிரி இவங்க பிஜேபியோட அது அடிமையாயிட்டாங்க அவங்க சின்னம்மா. அதுவும் இல்லாம இவன் தொழில் பண்றான், யாரு? விவேக் ஜெயராம. இவன் தொழில் பண்றதுனால அந்த அம்மாவை வந்து நெருக்கடி கொடுக்குறானுங்க. நம்ம நீங்க பிஜேபி எதுக்கு வேணாம், பிஜேபி எதிராக எதுவும் பண்ண வேணாம் அவங்க சொன்னா. அது இல்லாம இவங்க கையில சொந்த பந்தத்துக்கிட்ட கொடுத்து வச்சுக்கிற மிகப்பெரிய தொகையை வந்து இந்த அம்மா நேரடியாக அரசியலுக்கு போனா அந்த தொகையெல்லாம் கரைஞ்சிடமே. அதனால இந்த அம்மா குடும்பமே அரசியலுக்கு போகாம தடுக்கிறாங்க. இதுதான் என்னுடைய பெரிய குற்றச்சாட்டு. நீங்க VK சசிகலா வந்து மத்திய பாஜக அரசுக்கு பயப்படுதுன்றீங்க. ஆனா அதே மாதிரிதானே அவர் OPS-ம் டிடிவி தினகரனும் இன்னைக்கு மத்திய பாஜக அரசு கூட்டணியில இணைந்ததுக்கும் அந்த பையன் தானே காரணம். நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், அவங்க அரசியல் பண்ணி அரசியல் வெளியில வராங்க. நீ அரசியலே பண்ணாம கட்சி இணைச்சு 2021 அரசியல் பண்ணல, அன்னைக்கு உங்களை எடப்பாடி சேர்க்கல, துரோகம் பண்ணிட்டு அவங்க கார் கொடியே கேட்டுறான். என்ன பண்ணிருக்கணும்? அன்னைக்கு அமமுக என்ன போற வேட்பாளர் ஒரு 10 பேர் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும், செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க. இன்னைக்கு அரசியல் என்னைக்கு தாங்க முக்கியம்? எதிரி எங்க மாமா இருக்கிறான், துரியோதனர் இருக்கிறான், அவரெல்லாம் பார்க்க கூடாது. போர்க்காலம் வந்துவிட்டா நம்ம வெற்றி தான் இலக்கு. எதிரில் இவருக்கு யாரும் அவருக்கு தான் பார்க்க கூடாது. எடப்பாடி துரோகம் பண்ணாங்க. உங்களுடைய கார் கதையா டிடிவி அன்னைக்கு வந்து மாபெரும் படையோட அங்கிருந்து உங்களுக்கு தரட்டின்னு வந்தாரு. வந்து பார்ட்டி ஆஃபீஸ் போகணும்னு சொன்னாங்க. இப்போ வந்தீங்களா? அன்னைக்கு பார்ட்டி ஆஃபீஸை கேப்சர் பண்ணிக்கணுமா? இல்லை காலைல 4:30 மணிக்கு நான் ராமவரம் புரட்சித் தலைவர் வீட்டில் நான் வர பகல் 5
எல்லாம் நீ அந்த தொண்டர்படையை உள்ள போய் எடப்பாடி என்ன பண்ணிட முடியும்? ஓபிஎஸ் தலைமையிலான கூட்டத்தையே அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல இந்த அம்மா போயிருந்தாங்கன்னா அன்னைக்கு போயிருக்கணும். அதே மாதிரி நம்ம வேலை யாத்திரை பண்ணாங்க திருச்செந்தூருக்கு. அன்னைக்கு செங்கோடை அண்ணன்ல இருந்து எம்சி சம்பத்துல இருந்து அனிதா இவரு உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன்ல இருந்து ராஜேந்திரன் எல்லாருமே இந்த அம்மா பின்னாடி வரத்துக்கு தயாரா இருந்தாங்க. எல்லாரும் எனக்கு போன் பண்றாங்க. அந்த அம்மாவோட மறுபடியுமா நான் தானே கூட இருந்தேன். எல்லாரும் எனக்கு போன் பண்றாங்க, அம்மா கேளுங்க வரேன்னு, அம்மா ஒரு வார்த்தை வர சொல்லுங்க, எங்களை அழைப்பு கொடுக்க சொல்லுங்க. அண்ணன் பொண்ணையன் முதல் வந்து பாத்துக்கலாம், நீ வாத்தீங்க அவங்க கூட தொடர்புல இருக்கிற தேவையில்லாம கட் பண்ண அவங்க போனேன் அப்படின்னு அம்மா சொல்லிச்சா இல்லையா? அது அன்வர் ராஜா எத்தனை வாட்டி ராத்திரில அவர் அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போயிருக்கேன். அன்வர் ராஜாவை 9 மணி மேல யாரும் இல்லை, எல்லாரும் அமைச்சிட்டு அன்வர் ராஜா வந்தாரு. அதே மாதிரி ஓபிஎஸ் தம்பி ராஜா வந்தாரு. அப்புறம் கடைசியா ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு போய் நான் சொன்ன ஆதரவு கொடுத்த பொதுக்குழுக்கு அம்மா சின்னம்மா வந்து அவங்களே அழைச்சிட்டு போறது ரெடியா இருந்தோம். பொதுக்குழுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? எடப்பாடி தோக்கடிங்கன்னா களத்துல நேரம் வந்து பொதுக்குழு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு தோக்கடிக்கப்பட்டிருப்பாரா இல்லையா? இதெல்லாம் போகாத தடுத்தது யாரு? அந்த அம்மாவோட தம்பி திவாகர். அவர் எடப்பாடியோட தையப்புல இருக்காரு. சசிகலா உறவுகளும் வந்து எடப்பாடியாரோட தொடர்புல இருக்கு. ஆமா, திவாகர் இல்லைன்னா டிடிவி அன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றிருப்பாரு. டிடிவி வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேர்ல இருந்த கொலை போய் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அந்த கரையெல்லாம் அவர் நீக்கினாரு. நாங்க இந்த பக்கம் டி நகர்ல அந்த அம்மாவோட சின்னம்மா கேலண்டர் போட்டு வீடு வீட விநாயகத்தா நாங்க அப்படி வரத்துக்குள்ள குப்பை தட்டி ஜன்னல் இருந்து வீசுவாங்க. நம்ம மேல அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு வருது. அந்த வெறுப்பு எல்லாம் கரைச்சவர் யாரு? இந்த கொலை பழியை தீர்த்தவர் யாரு? அண்ணன் டிடிவி சார் தான். எல்லாம் மறுக்க முடியும், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதை எல்லாத்தையும் செய்து கொடுக்குறாரு டிடிவி சார் தான். அந்த அம்மா மேல இந்த கொலை பழி எல்லாம் பண்ணாரு. கட்சி திவாகர் இந்த திவாகர் என்ன சொன்னாரு அன்னைக்கு? குச்சி காட்சின்னாரு. ஒரு தவறா அவங்க ஊர்ல தஞ்சாவூர்ல ஒரு மோசமான வார்த்தை குச்சி காட்சி. இந்த அம்மாவை தியாகத்தலைவர் சின்னம்மாவை குச்சி காட்சின்னு விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட சேர்ந்து எல்லாரையும் நீ பழி வாங்கிட்டு இருக்க. ஒரு அறிக்கை கொடுத்துருக்குமா இல்லையா? எடப்பாடிக்கு ஓட்டு போடாதீங்க, இல்ல நீங்க யார் வேணாலும் ஓட்டு போடுங்க, தீசக்தி திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா? இந்த தேர்தலில் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அப்புறமா இப்ப வந்து படிவம் ஒண்ணு வைக்கிறார். அந்த படிவத்துல தலைவர் இருக்காது, வாழை இருக்காது, மோட்டையா அவர் படிவம். இப்ப மட்டும் அன்னைக்கு அதிமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு எதிராக இது கொடுக்குறீங்க, உறுப்பினர் அட்டை சேர்ப்பு எதுக்கு கொடுக்குறீங்க? இது எதிர்ப்பு இல்லையா? சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகம் ஆடுது? அந்த அம்மா தான் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு வரேன்னு சொல்லு, இல்ல வரலன்னு சொல்லு. ரஜினிகாந்த் மாதிரி இப்போ வரேன் அப்போ வரேன் எப்போ வரேன்ட்டு நீ வரவே போறது இல்ல. இந்த அப்பாவி புரட்சித் தலைவர் அம்மாவோட தொண்டர்களையும் புரட்சித் தலைவர் தொண்டர்களையும் நீ ஏமாத்தி உன் சொத்து பாதுகாத்துக்கோசம் இவங்க வந்து பலி கொடுத்துட்டு இருக்கிற. தமிழ்நாடுக்குள்ள தொண்டர்கள் இந்த அம்மா பின்னாடி வந்த தொண்டை அத்தனை பேர் பின்னாடி போயிட்டு அது எடப்பாடியே நம்பிடலாம் தைரியமா. தப்பான முடிவு, தற்கொலைக்கான முடிவு பிஜேபி. ஆனா பிஜேபி எதிர்த்தால இல்லையா? உங்களை மாதிரி சொத்து பயந்து மாதிரி வாழ்க்கைக்கு பயந்து அவர் வீட்டுல உட்காந்துருந்தாரு. கோழிக்கறியும் கோலமாவும் போட்டு அவங்க வீட்டுல உட்காந்துருந்தாரு. அவரு எடப்பாடி பண்ணாரா இல்லையா? அவர் சக்திக்கு மீறி தான். ஆனால் ஏதோ தமிழ்நாடுக்குள்ள வளம் வந்தாரு, முயற்சி பண்ணார், அதை பாராட்டணும். அதாவது ஆடு காலத்துல வந்து வெற்றி தோல்வி சகஜம். ஆனா எடப்பாடி வந்து முயற்சி எந்த முயற்சியும் பண்ணாம இது மக்களுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்து ஒரு பாடம் போகட்டும் அப்படின்னா என்ன பாடம் போகட்டும்? இது பாடம் முடிச்சு சொல்றது தான் நீங்க ஒரு பொதுச்செயலாளரா? இந்த அவங்க குடும்பமே ஒரு நவகிரக குடும்பங்க. இம்மா தொண்டு பையங்க. அதாவது நானும் நிறைய தலைவர்கிட்ட பேசி பார்த்தேன், வாங்கப்பா அந்த அம்மாவை வச்சு அரசியல் பண்ணலாம்னா, சார் அன்னைக்கு டிடிவி சார் இருந்தாரு, ஒரு மெச்சூர்டான தலைவர். டாக்டர் வெங்கடேசன் அரை மெச்சூர்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மச்சான். திவாகர் பரவாயில்ல, பாசு. இவங்கெல்லாம் நாங்க இப்ப போய் ஜெயலலிதா கிட்டே நாங்க போய் விவேக் ஜெயராம் கொஞ்சம் காலில் போக முடியுமா சார்ன்னு கேட்கறாங்க. அதுக்கு அதிமுக 5 போன வரை பரவாயில்ல, இவனுக்கு இந்த குடும்பத்துல இந்த கட்சியும் கொடுக்க கூடாதுன்றதுல மிக தெளிவா முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு பாராட்டக்கூடிய முடிவு தான். இவங்க அதாவது சிவாஜி கணேசன் மாதிரி இவங்க யாரு? சின்னம்மா அம்மா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. இவங்க குடும்பம் தான் முக்கியம். எப்ப பார்த்தாலும் அவங்க குடும்பத்தை கூட்டு வச்சுப்பாங்க, கட்சிக்காரனை கூட்டு வச்சு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்ல அதுலயே டிடிவி தினகரன் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. இதுல சசிகலா அவங்க முடிவெடுக்கும் போது டிடிவி தினகரனோட கலந்து ஆலோசிக்கிறதே இல்லை அப்படிங்க. அப்படி இல்ல டிடிவி தினகரன் வந்து அந்த சொந்த பந்தத்தை கிட்ட சேர்க்க மாட்டார். அவர் மச்சானா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் அவர்கிட்ட பார்த்த ஒரு நேர்மையான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மட்டும் தான் கட்சி. இங்க அப்படி கிடையாது. இந்த அம்மா எம்ஆர் பையனை கூட்டுப்பாங்க, எம்ஆரை கூட்டுப்பாங்க, இளவரசியை கூட்டுப்பாங்க, இளவரசி பையனை கூட்டுப்பாங்க, திவாகர் பையன் ஜெயானந்த கூட்டுப்பாங்க. குச்சி காட்சின்னு சொல்லி பொதுவையில சொன்ன அந்த திவாகரை, அது பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியாத ஒரு பேரு அந்த ஊர்ல, குச்சி காட்சின்ற பேரு. இந்த அம்மா சசிகலா எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிச்சுது. சொந்தத்தை அப்படிப்பட்ட தம்பிக்காரனை கூட்டு வச்சு இப்ப கூட வச்சுக்கிறேன். ஏன்னா மனுஷாம உன் பேர் கொலை பயிற்சி டிடிவி தினகரனுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணி போயிருக்கணும். உங்களுக்கு புரியுதே புரியல. அக்கா பையன் தானே அவன். களத்துல சோதனையான காலத்துல நிக்கிறான்ல. அண்ணன் ஓபிஎஸ் நம்ம துரோகம் கூட பண்ணிருக்கோம், நம்ம இல்லைன்னு சொல்ல வரல, மறுக்கல.
நம்ம பண்ண துரோகத்தோட நம்ம பண்ண துரோகத்தோட அவன் பண்ண துரோகம் கம்மி தான் தர்ம யுத்தம் பண்ணுது. ஆனா நம்ம அவன் மந்திரி சபையிலே லிஸ்ட்ல நீ கொடுக்கலையே, அது பெரிய துரோகம் இல்லையா? 3 முறை முன்னாள் முதலமைச்சரா அம்மாவால் உருவாக்கப்பட்டவர் நீங்க தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவர் நிக்கிறாரு, சுயேட்சையா நிக்கிறாரு தைரியமா. திமுக வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை எதிர்த்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கண்ணா. அப்ப சசிகலா வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் துரோகம் பண்ணிட்டாருன்றீங்க நீங்க? இல்லைங்க, மொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த 2021 மோடி மிரட்டார் வரல. இந்த வாட்டி அவங்க நீ வந்து டிடிவி பிரச்சாரம் பண்ண வர மோடி தத்தாரா? அண்ணாமலைக்கு பிரச்சாரம் பண்ண வராதுன்னு சொல்லி மோடி தத்தாரா? நயனார் ஜெயிக்கிற வேட்பாளர் பிரச்சாரம் பண்ண மோடி தத்தாரா? சௌமியா அண்ணாமலைக்கு வராதுன்னு மோடி தத்தாரா? ஓபிஎஸ் வராது, ராமநாத் வராதுன்னு நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பலம் இருக்குல்ல, அவங்க சமுதாய மக்கள் ஓட்டு இன்னும் எழுச்சியா விழுந்திருக்குல்ல, இந்த அம்மா மேல ஒரு பரிதாபம் மக்கள் கிட்ட தொண்டர்கிட்ட இருக்குல்ல. சமுதாயத்தினுடைய 30 வருஷமா அந்த சமுதாயத்தை அவங்க வளர்த்தாங்க, ஊட்டி வளர்த்தாங்க. அதனாலதான் அந்த சமுதாய மக்கள் இந்த அம்மாவை புறக்கணிச்சாங்க. யாரெல்லாம் ஊட்டி வளர்த்து மற்ற சமுதாயம், அதனாலதான் மற்ற சமுதாயத்தை கேபி முனுசாமி சிவி சம்பளம் கோமாறு வன்னியர்களை அவங்க புறக்கணிச்சாங்க. அவங்க சமுதாயத்தை மூலம் ஏத்துனாங்க. ஒரு தலைவர் லீடரா வரவங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவைன்னு இருக்குமே தவிர இல்ல. அவங்க சசிகலா அவங்களுடைய பார்வையில வந்து வன்னியரோ நாடாரோ தாழ்த்தப்பட்டவர்களோ முக்கியம் இல்ல, ஆமா தேவர் மட்டும்தான் முக்கியம் இருந்தாங்க அப்படின்னு அப்படி கடை குற்றச்சாட்டுல இல்ல, அது உண்மையான நிலவரம் தான். ஆனா இவங்களுக்கு எத்தனை பேர் டிடி பின்னாடி வந்தார்ல, இவங்க எடப்பாடி எடுத்து வந்தாலும் 22 எம்எல்ஏ வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் உள்ள போயிட்டாங்க திரும்ப. ஆனா வந்தவங்கள எத்தனை பேர் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அதிகமா. அதுக்கப்புறம் வன்னியர் வட மாவட்டங்கள் ஆமா வந்து நம்ம நம்பி. ஆனா இவங்க யாருக்கோசம் 30 வருஷம் ஊட்டி வளர்த்தாங்களோ அந்த முக்குவத்தோடு யாருமே இவங்களை நம்பி வரல. உதாரணத்துக்கு இவங்க வளர்த்த காமராஜ் நன்னிலம் அவரு வரல. ஓஎஸ் மணியன் அவரு வரல. அவங்க தான் முதலாளா வந்துருக்காங்க. அவங்க வராம தடுத்தது யாரு? திவாகர் தானே. அப்போ மாசம் பணம் திவாகர் அவங்க கிட்ட வாங்கி தானே இருந்தாரு திவாகர். நீங்க சொல்லுங்க, இந்த கட்சி வீழ்ச்சி யாரால ஆச்சு? இது வரலாறு முக்கியமான கட்சி. வருங்காலத்துல இந்த கட்சி அழிஞ்சதுக்கு நீ தவறான எடப்பாடி கூவத்தூர்ல எந்த அடிமட்டத்தோட கருத்து கேட்டு நீங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குனீங்க? சொல்லுங்க. கூவத்தூர்ல யாரை கேட்டீங்க? பொதுக்குழு கேட்டீங்களா, செயற்குழு கேட்டீங்களா? அங்க வேற சட்டமன்ற உறுப்பினர் ஏகமரம் தான் தேர்ந்தெடுத்தாங்களா? ஒரு 300-400 கோடிக்கு பயந்துகிட்டு தான் வந்து எடப்பாடியார்கிட்ட கட்சி ஒப்படைச்சிட்டாங்க. செங்கோட்டையை தேர்ந்தெடுத்திருந்தா இன்னைக்கு 300-400 சரியாசியா 750 கோடி 750 கோடி ரூபாய் அந்த பார்ட்டி ஃபண்ட் 4 மாசம் ஃபண்ட் அவங்க இருந்தது. அவன் பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. எல்லா மந்திரி இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பணத்தை சிந்தாமல் சிதறாமல் எடுத்து கொடுத்தா. எடப்பாடியுடைய முதலமைச்சர் பதவிக்கான காஸ்ட் வந்து 750 கோடி. அன்னைக்கு இதே டிடிவி சார் தான் பரிந்துரை பண்ணாரு. பண்ணதெல்லாம் டிடிவி சார் தான். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு டிடிவி சார் நான் சண்டை போட்டு தகராறு பண்ணும்போது சரி ஓபிஎஸ் கூட்டு வரான்னாரு. நான் போய் டாக்டர் மைதிரன் வீட்டுக்கு போய் ஓபிஎஸ் கூட்டு திரும்ப ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக போனோம். கூட்டுவான்னு சொல்லி நீ நைட்டு எல்லாரையும் அமைச்சிட்டு செக்யூரிட்டி வந்து எல்லாரும் அமைச்சு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஓபிஎஸ் அண்ணனுக்கு இந்த தகவலே டாக்டர் மைதிரன் மறைச்சிட்டாரு. எடப்பாடிகிட்ட காசு வாங்கி அப்புறம் ஓபிஎஸ் சந்திக்கும் போது கேட்டும்போது சொல்லவே இல்லை வைத்தி, நீயே வந்து என்கிட்ட நேரம் சொல்லிருக்கலாமே. இதெல்லாம் மறந்து நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னா நம்ம ஓபிஎஸ் கரெக்டா இருப்பாருன்னு சொல்லி 10வது நாள் இந்த பிரச்சனை வந்துச்சு இல்லையா? தங்கமணியும் வேலுமணி சண்டை போட்டாங்க இல்லையா அவர்கிட்ட வீட்டுக்கு போய். அம்மா இருந்த வரைக்கும் 4000 கோடி நெடுஞ்சாலைத்துறை கான்ட்ராக்ட் 4000 கோடி தான். இவர் டிடிவி சார் சொல்லி என்ன பண்றாரு, 1000 கோடி கான்ட்ராக்டா மாத்துறாங்க நெடுஞ்சாலைத்துறையில. அதுல 10% பார்ட்டி பண்ணி டிடிவி சார் கேட்கிறாரு. எவ்வளோ? 10%. என்ன தகராறு நான் சொல்றேன், எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை. அதிமுக 10% எவ்வளவு? 1000 கோடி வருது. 10,000 கோடியில நம்ம கையெழுத்து போட்டு இவனுக்கு எதுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு சொல்லி வேலுமணி எகிறான். தங்கமணி வேலுமணியும் அங்கதான் தகராறு. கட்சி பணம் தகராறு தான். கொடுக்க மாட்டேங்கதான் இவர் அவங்க கடுமையா சார எடப்பாடி அவங்க எல்லாம் சேர்ந்து தனியா. அது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாரு எடப்பாடி, நான் டெல்லியில பேசுறேன், 3 மாசத்துல டிடிவியை நான் சரி பண்ணிடுவேன், சின்னமாவும் மீட்டுடுவேன். உண்மையிலே முயற்சி பண்ணாரு. அன்னைக்கு ஓபிஎஸ் கொடுத்த அழுத்தத்தினால இவங்களால எடப்பாடியால நெருங்க முடியல டெல்லிய. ஆனா சரி பண்ற மூணுல தான் இருந்தாரு அன்னைக்கு எடப்பாடி. யார? டிடிவி மேல பாவத்தையும் சிதம்பரம் மேல அன்னைக்கு வரைக்கும் கரெக்டா இருந்தாரு. அப்புறம் எடப்பாடி வீட்டுக்கே போலீஸ் வந்துடுச்சு, பையனை தூக்கிட்டு போற மாதிரி அமலாக்கத்துறை வந்தவொன்னே தான் இதுக்கு மேல நம்ம வந்து இவங்களை ஆதரிக்க முடியாது. ஏன்னா நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும். கையை தூக்கிட்டாரு, இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. யாரு? எடப்பாடி. டிடிவிக்கு துரோகம் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறையில நான் அம்மா இருந்த வரைக்கும் 4000 கோடி இருந்த டண்டரு 10,000 கோடிக்கு இவரை விட வச்சு இவரு சொன்ன அந்த
கான்ட்ராக்டருக்கு தான் கொடுக்கணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அந்த 10% கமிஷனால வந்த பிரச்சனை தான் இந்த கட்சி அழிவுக்கு காரணம். இதுக்கு மேல இந்த கட்சியில நான் இந்த இது பண்ண போல, இந்த கட்சி நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு ஒற்றை இலக்கை தவிர எனக்கு எந்த, நான் எத்தனை டிடிவி சாரோட வேட்பாளர் இருந்தாலும் நான் எது சொல்றேன், அவங்க காலகட்டத்தில் ஒரு தப்பு பண்றாங்க. அன்னைக்கு டிடிவி சார் பண்ணாரு, அதுக்கப்புறம் திவாகர் பண்ணாரு, அதுக்கப்புறம் சின்னம்மா பண்றாங்க. இவங்க சுத்தி இந்த சொந்த பந்தங்கள் வந்து வெளி உலகமே தெரியாம அந்த அம்மாவை, இந்த அம்மா எப்படி ஜெயலலிதா அம்மாவை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவை அந்த குடும்பம் வச்சிருக்கு. யாரும் கிட்ட இதுதான் உண்மை. இவங்களுக்குள்ள ஒரு வளையத்தை போட்டு அந்த அம்மாவுக்கு உண்மையே தெரியாத அளவுக்கு அந்த அம்மா கறி மீன் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், விரும்பி சாப்பிடணும், அதை மட்டும் எடுத்து கரெக்டா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கட்டிப்பன் பாஸ் எடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. அது நல்லா வசதியா இருக்குது அவங்களுக்கு. அவங்க எல்லாம் இனிமேல் அரசியல் பண்ணவும் மாட்டாங்க. அதிமுக உட்கட்சி விவகாரம் மட்டுமல்ல, அதிமுகவிற்கும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் இடையே உள்ள கள்ள உறவு இல்லை, அது உண்மையான வெளிப்படையான உறவுதான் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக பல்வேறு அதிர்ச்சிக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.